சிங்கர் ஜூனியர் 6ல ஏப்ரல் 21 ஃபைனல்ஸ் நடக்க போகுது. ஸோ இந்த வாரம் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 6ல செட் ஃபைனல்ஸ் நடந்தது. ஸோ நம்ம 6 ஃபைனலிஸ்டுமே வந்துட்டு ரொம்பவே போட்டி போட்டுக்கொண்டு பாடல்களை பாடிட்டு வராங்க. அந்த வகையில நம்ம 6 கண்டஸ்டன்ஸ்லுமே வந்துட்டு மக்கள் ஃபேவரட்டா இருக்கிற நம்ம பூவையர் வந்துட்டு கருத்ததெல்லாம் கலீஜு அப்படிங்கிற பாடலை வந்துட்டு பாடியிருந்தாரு. ஸோ இந்த பாடல் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு ரொம்பவே பிரபலம். நம்ம பூவையாரம் வந்துட்டு பிரபலம். ஸோ இந்த பாடலை நம்ம பூவையர் வாயினால கேட்கும் போது அது எப்படி இருந்திருக்கும், அவருடைய ஃபேன்ஸ் அண்ட் அவருடைய சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு அவ்வளவு அருமையா வந்துட்டு இந்த வாரத்துக்கான அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு என்ஜாய் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற எந்த ஒரு டவுட்மே கிடையாது. அந்த வகையில நம்ம பூவையரை வந்துட்டு தெரிக்க விட்டுட்டாரு. ஸோ தர லோக்கலான சாங் வந்துட்டு நம்ம பூவையர் வந்துட்டு ரொம்பவே மாசா வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் பாடல் பாட ஆரம்பிச்சதுல இருந்து முடிக்க வரைக்குமே வந்துட்டு அவருடைய ஆடியன்ஸ் எல்லாருமே வந்துட்டு எழுந்து நின்று டான்ஸ் ஆடிட்டே தான் இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம பூவையரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு செம்ம கெத்தா இருந்துச்சு. சோ நம்ம பாடல் பாடும்போது இருந்த நம்ம பூவையாரோட அந்த ஒரு மகிழ்ச்சி அவர் பாடி முடிச்சதான் வந்துட்டு அப்படியே அவருடைய ஃபேஸே வந்துட்டு டல் ஆயிருச்சு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஜட்ஜஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம சங்கர் மகாதேவன் சார் தவிர மத்த எல்லா ஜட்ஜஸோட ஃபேஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் இல்லாம கொஞ்சம் டல்லாவே இருந்துச்சு. ஸோ அவங்களுடைய ஃபேஸை பார்க்கும்போது நம்ம பூவையாருக்கு வந்துட்டு ஒருவேளை நம்ம நல்லா பாடலையோ இந்த சாங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைச்சதுனால நம்ம பூவையார் வந்து ரொம்பவே டல்லா இருந்தாரு. ஆனா எப்போதுமே வந்துட்டு நம்ம பூவையாரை தூக்கி விடுற நம்ம சங்கர் மகாதேவன் சார் வந்துட்டு ராக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த பூவையார். ஸோ இதையே வந்துட்டு நீ நல்லபடியா மெயின்டைன் பண்ணி ஃபைனல்ஸ்லயே வந்துட்டு நல்ல ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம நீ வந்துட்டு உன்னுடைய முதல் எபிசோட்ல இருந்த அந்த ஒரு கான்பிடன்ஸ் வந்துட்டு இப்போ பார்க்கும்போது வந்துட்டு ஒரு 10 மடங்கு வந்துட்டு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நீ இப்ப ரொம்பவே கான்பிடன்ஸா இருக்க, இதையே மெயின்டைன் பண்ணு அப்படின்னு நம்ம சங்கர் மகாதேவன் சார் வழக்கம் போல அவர் வந்து நம்ம பூவையாரை வந்துட்டு தூக்கி விடுற மாதிரியான கமெண்ட்ஸே கொடுத்திருந்தாரு. அடுத்ததா பேசின நம்ம சித்ராமா, என்னதான் நம்ம சங்கர் மகாதேவன் சார் வந்துட்டு அவரை வந்துட்டு புகழ்ந்து பேசினாலும் இன்னும் நம்ம பூவையாரோட ஃபேஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு சேஞ்ச் ஆகல, கொஞ்சம் அவர் டல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறமா பேசி நம்ம சித்ராமா வந்துட்டு ஸ்ருதியை பத்தி பேச வராங்க. சோ அதுக்கப்புறம் நம்ம பூவையோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்துட்டு பார்ப்போம். நம்ம சித்ராமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு ஸ்ருதி வந்துட்டு அப்படியே ரொம்பவே பக்கத்துல வந்துட்டு ஆனா இன்னொன்னு அவளை உன் கூடவே வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா நம்ம பூவையருக்கு வந்து ஸ்ருதி எந்த அளவு ஸ்ருதியோட பூவையர் பாடினாரு அப்படிங்கறத வந்து நம்ம சித்ராமா சொல்றாங்க. சோ இன்னொன்னு நல்லா பிராக்டிஸ் பண்ணி பெஸ்டா வந்துட்டு ஃபைனல்ஸ்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும், இந்த பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சித்ராமா பாராட்டுறாங்க. சோ இந்த ஒரு கமெண்ட்ஸ்க்கு அப்புறமா நம்ம பூவையரோட ஃபேஸ் வந்துட்டு கொஞ்சம் சிரிக்குது, ஏன்னா ஸ்ருதி வந்துட்டு ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு அப்படின்னு நம்ம சித்ராமா வந்துட்டு சொல்லிட்டாங்க. சோ அதனால அடுத்ததா பேசின நம்ம கல்பனாமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ வந்துட்டு இன்னும் நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். சோ இந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ அப்படியே இசையை வந்துட்டு விட்டுறக்கூடாது. அது மட்டும் இல்லாம இன்னும் நல்லா பிராக்டிஸ் பண்ண, பேரு புகழ் கிடைச்சிருச்சு அப்படின்னு அதோட விட்டுறக்கூடாது. அந்த பேரு புகழுக்கு உனக்கு காரணமான அந்த ஒரு இசையை வந்துட்டு நீ வந்து உன்னோட வாழ்க்கை முழுக்க எடுத்துட்டு போனோம் அப்படின்னு நம்ம பூவையாருக்கு வந்துட்டு ஒரு அட்வைஸிங் கொடுக்குறாங்க. சோ இந்த மாதிரியா இன்னைக்கு நம்ம பூவையாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு மக்களை வந்துட்டு என்ஜாய் பண்ற விதத்துல வந்துட்டு அமைஞ்சிருந்தது. சோ அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்துட்டு கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு டவுட்மே கிடையாது. சோ நீங்க பூவையாரோட ஃபேன் அப்படின்னா இந்த வாரத்துக்கு பூவையாரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும், நம்ம பூவையார் டைட்டில் வின் பண்ணுவாரு அப்படிங்கிற உங்கள் கருத்துக்களையும் மறக்காம பதிவிடுங்க.